ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி தினம் ஒரு வாழ்வியல். நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல் ஒழுக்கங்கள் என்ன என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் பார்த்து வருகின்றோம். அதன்படி நாம் தினந்தோறும் இங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிகளை ஆகமத்தில் ஐயா தந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற நெறியானது நேர்மையை கடைபிடித்து வாழ்வது. ஏனென்றால் இந்த கலியுகத்தில் நேர்மையாக வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவமான வாழ்க்கையாகும். காரணம், எங்கும் கலியானது பரவி காணப்படுகின்றது. நேர்மைக்கு எங்குமே இடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நேர்மையை கடைபிடித்து வாழ்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய தவமாகும். ஆகவே அத்தகைய தவத்தை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மை பேசுவது என்பது மிகப்பெரிய சிறந்த அறம், அதிலும் கலியுகத்தில் மிகப்பெரிய தர்மம். ஆகவே எந்த நேரத்திலும் உண்மை நாம் பேச வேண்டும். உண்மையை பேசி வாழுகின்ற போது இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எந்தவித பாவ செயல்களும் நம்மை அண்டாது. ஆகவே உண்மையை பேச வேண்டும். ஐயா சொல்வார்கள், பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. அதாவது நாம் உண்மையை பேசி வாழுகின்ற போது உண்மையை பேசுபவர்களோடு நாம் வாழ வேண்டும். நான் மட்டும் உண்மையை பேசி வாழ்ந்தால் போதாது, நாம் உண்மை பேசுபவர்களோடும் சேர்ந்து வாழ வேண்டும். காரணம், ஒருவர் பொய் சொல்லுகின்ற போது அவரோடு நாமும் சேர்ந்து பயணிக்கின்ற போது நாமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே அந்த நிலை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால், ஏனென்றால் ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்றால் அந்த பொய்யை தொடர்ந்து பல பொய்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை என்றால் சொன்ன பொய்க்காக ஒரு கர்ம வினை தொடரும். இல்லை என்றால் அது ஒரு பாவமாக இருந்து நம்மை உயர்ந்த நிலைக்கு ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியாமல், இந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபட முடியாமல் தடுக்கின்ற ஒரு நிலைக்கு அங்கே ஏற்படுத்தும், ஒரு நிலையை உருவாக்கும். ஆகவே அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று விரும்பினால் பொய் பேசுபவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடாது, நாமும் பொய் பேசக்கூடாது. இதை தான் ஐயா சொல்லுகின்றார்கள், பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. பொய் பேசுபவர்களிடம் நாம் விலகி இருப்போமே ஆனால், எப்போதும் உண்மை பேசுபவர்களிடம், நல்ல சிந்தனை உடையவர்களிடம், நல்ல அறச்செயல்களை செய்பவர்களோடு நாம் சேர்ந்து இருப்போமே ஆனால் நாமும் அவ்வழியே சென்று அந்த நல்ல பலனை அடைய முடியும். ஆகவே எப்போதும் நியாயமாக அறத்தை விட்டு தவறாது உண்மை வழியில் நாம் வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பாடுபட வேண்டும். அதுவே நம்மை தர்மீக வாழ்விற்கு அழைத்து செல்லும். ஆகவே பொய் பேசக்கூடாது என்ற ஒரு அறத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்றி வர வேண்டும். இதுவே இன்றைய வாழ்வியல் நிறையாக அன்பாக பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஐயா உண்டு.